ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புளிச்ச மோர் எல்லாத்தையும் தண்ணியில் கலந்து செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிச்சு விட்டாச்சு. அவரைக்காய் செடியில எல்லாம் பூ விட ஆரம்பிச்சிருச்சா. இந்த மாதிரி நம்ம புளிச்ச மோரை அப்படியே தெளிச்சு விட்டோம்னா இந்த பூ உதிர பிரச்சனை எல்லாமே சரியா போயிடும். பக்கத்துல பீக்கங்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி எல்லாமே இருந்துச்சு. அதுங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த புளிச்ச மோரை தண்ணியில கலந்து தெளிச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி நம்ம தெளிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பூ உதிர பிரச்சனையும் சரியா போகும். இன்னொன்னு இந்த பூச்சி, இந்த செம்பருத்தி செடியில எல்லாம் வெள்ளை பூச்சில இருக்கும் பாருங்க, அது ஓரளவுக்கு எல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். அப்புறம் அதெல்லாத்தையும் தெளிச்சு விட்டுட்டேன். அப்புறம் இந்த மல்லிப்பூ செடியில பாத்தீங்கன்னா இந்த மல்லிப்பூ சீசன் ஃபுல்லாவே நம்மளுக்கு பூ கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பூ எல்லாத்தையும் பறிச்சு முடிச்ச உடனே அதை அப்படியே விடாம அதை அப்பப்ப கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டீங்கன்னா பக்கத்துல இருந்தே பாருங்க, நான் கட் பண்ணி விட்டேன். பக்கத்துல இருந்தே திருப்பி இன்னொரு துளிர் நம்மளுக்கு திருப்பி அதுல மொட்டு வச்சு நம்மளுக்கு பூ கொடுக்கும். இந்த சீசன் முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு மல்லிப்பூ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா பூக்கும். அதுக்கப்புறம் நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அந்த இது நம்ம பூத்தது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா திருப்பி நம்மளுக்கு சூப்பரா நம்மளுக்கு பூ வைக்குங்க. இந்த சீசன் முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு பூ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த சீசன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம செடி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உரம் கொடுத்து தண்ணி விட்டோம்னா திருப்பி நம்மளுக்கு சூப்பரா புது துளிர் நம்மளுக்கு நிறைய அடுத்த சீசனுக்கு பூ கிடைச்சிரும். இந்த மாதிரி டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். இப்போ எல்லாமே சூப்பரா துளிர் வந்துருச்சு. அடுத்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு பூ பூக்கிறதுக்கு. அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிடணும் பாத்தீங்கன்னா உப்பு உருண்டை தான். ஹரணி கேட்டாங்களா, சரி உப்பு உருண்டை செஞ்சுட்டு அதுல அப்படியே கொஞ்சமா பாத்தீங்கன்னா இந்த இட்லி பொடியெல்லாம் போட்டு தூவி விட்டு இன்னைக்கு சூப்பரா சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா